டு தோலா தோழி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா யுகாதி ஸ்பெஷல் ரெசிபீஸ் வந்து பார்க்க போகிறோம். யுகாதி ஸ்பெஷல் ரெசிபீஸில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இதெல்லாம் நிறைய ரெசிபீஸ் வந்து பண்ணுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு ஒரு மாங்காய் சாதம் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஜவ்வரிசி சேமியா வச்சு நம்ம யூஸ்வலாக பாயாசம் செய்வோம்ல, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பொருளை அரைச்சிட்டு சேர்க்கும்போது ஜவ்வரிசி சேமியாவோட பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த 2 ரெசிபீஸும் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மசாலா மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு பெரிய பட்டை, கூடவே 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரியிற அளவுக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்டு நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா பொடி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பொடி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 6லேருந்து 7 பெரிய பூண்டு பற்கள், இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி போட்டு சேர்த்துட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள், அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் மேற்கொண்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுது பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் சாதத்துக்கு ரொம்ப சுவையை தருங்க. இதுக்கப்புறம் அதே கடாயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் துருவின மாங்காய் வந்து 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் துருவல் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க. ஏன்னா நம்ம இதில் இஞ்சி பூண்டுலாம் வேறு சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்லா 2 நிமிஷம் சுருளை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து சுருளை வதக்கியாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருந்தோம்ல விழுது, அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் அப்படியே சேர்த்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டுட்டு மேற்கொண்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சுட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு சுருண்டு வதங்கி வந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, இதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுட்டே இருக்கும்போதே இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண 2 பச்சை மிளகாய், கூடவே 2 வரமிளகாயும் தாளிப்புக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சு வடித்த சாதம் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக சாதம் வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த சாதத்தை வந்து இதில் அப்படியே சேர்த்துட்டு கூடவே நம்ம சுருளை வதக்கின மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறம் நல்லா கை நிறைய கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறினா நமக்கு சூப்பரான மசாலா மாங்காய் சாதம் அருமையாக ரெடி ஆகிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற மாங்காய் சாதம் விட இந்த மசாலா மாங்காய் சாதம் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சேமியா வச்சுட்டு நல்லா கூடுதல் சுவையோட ஒரு பிரமாதமான ஒரு பாயாசம் பார்க்க போகிறோங்க. இந்த பாயாசம் டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 10லேருந்து ஒரு 12 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வறுத்துட்டு மேற்கொண்டு இதில் கொஞ்சமாக உலர் திராட்சைகளையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போது அதே பேனில் உள்ள நெய்யிலேயே 1/2 கப் அளவுக்கு சேமியா வந்து சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது சேமியாவும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இதையும் வேறொரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இந்த கேரட்டை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மேற்கொண்டு இதில் ஒரு 5 முந்திரி பருப்பை வந்து தண்ணியில் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க. இதை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாதாமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 5 பாதாமையும் இதில் அப்படியே சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேற்கொண்டு நம்ம பாதாம் முந்திரி பருப்பெல்லாம் ஊற வச்சோம்லங்க அந்த தண்ணியவே இதில் சேர்த்துட்டு நல்லா விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பாயாசத்தோட கூடுதல் சுவையே இந்த விழுது தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டு மிதமான சூட்டில் இருக்க தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குங்க. 1/2 கப் சேமியானா 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ஜவ்வரிசியை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம மிதமான சூட்டில் இருக்க தண்ணியில் ஜவ்வரிசியை ஊற வச்சதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் நம்ம வறுத்த சேமியாவை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிருந்தோல விழுது இதையும் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாயாசத்துக்கு இந்த விழுது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூடுதல் சுவை மற்றும் நல்ல கலரும் உங்களுக்கு கொடுக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கூடவே 1/2 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்தவாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல பாயாசம் வந்து கொதிச்சு வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக நம்ம வறுத்த முந்திரி உலர் திராட்சைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறினோம்னா நமக்கு சூப்பரான கேரட் ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் விட இந்த கேரட் ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் பிரமாதம் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யுகாதி ஸ்பெஷல் ரெசிபிஸ் வந்து மசாலா மாங்காய் சாதம் கேரட் ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரெசிபி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.